ஒரு கோட் ஒன்று உண்டு. ஆக்சுவலாக அது ஒரு ப்ரேயர். அந்த ப்ரேயர் ஒரு கோட்டாக வரும். லார்ட் கிவ் மீ த serenity to accept the things that I cannot change, the courage to change the things I can, and the wisdom to know the difference. அதாவது என்னால் மாற்ற முடியாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும். இந்த மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மன அமைதியை தாங்க. என்னால் மாற்ற முடிஞ்ச விஷயங்களை மாற்றுறதுக்கான தைரியத்தை தாங்க. அதே மாதிரி எது மாற்ற முடியும் எது மாற்ற முடியாது அப்படிங்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிற ஞானத்தை தாங்க, விஸ்டமை தாங்கன்னு சொல்லுவோம். ஸோ லைஃப்பில் ரெண்டு விஷயங்களாக பிரிக்கலாம் டோட்டல் லைஃப்பை. த கண்ட்ரோலபிள்ஸ் அண்ட் அன்கண்ட்ரோலபிள்ஸ், த சேஞ்சபிள்ஸ் அண்ட் அன்சேஞ்சபிள்ஸ். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், எதெல்லாம் மாற்ற முடியும், எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இந்த வீடியோவை நான் வந்துட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ரிசல்ட் ஒரு 10-12 மணிக்கு வரும் அப்படின்னா, உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் என்ன கவலைப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் என்ன அதை பற்றி யோசித்தாலும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தாலும் அந்த ரிசல்ட்டை மாற்ற முடியாது. இந்த ரிசல்ட் ஏற்கனவே டிசைட் ஆகிடுச்சு. இந்த ரிசல்ட் இன்னும் நம்மளுக்கு தெரியல, அவ்வளோதான். சரியா? ஸோ ஐபிபிஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து அன்கண்ட்ரோலபிள். இனிமேல் நம்மளால் மாற்ற முடியாது. அது மாற்ற முடிஞ்சதுக்கான நேரம் முடிஞ்சிட்டு, நேரமும் காலமும் ஓவர். அது இனிமேல் மாற்ற முடியாத ஒரு விஷயம். மாற்ற முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய எஸ்பிஐ எக்ஸாம், எஸ்பிஐ மெயின்ஸ் எக்ஸாம், அது உங்கள் கையில் இருக்கு. ஆனால் ஐபிபிஎஸ் கிளர்க்கோ இல்லை பிஓவோ உங்கள் கையில் இல்லைங்க. சரியா? வாழ்க்கையில் நிறைய சுச்சுவேஷனில் நம்மளுக்கு கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ இது கண்ட்ரோல் பண்ணலாம், இது கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு லைஃப் நிறைய இடங்களில் தெரியாதானே இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும். ஐபிபிஎஸ் எப்போவுமே ஒரு அன்கண்ட்ரோலபிள், இன்னைக்கு சுச்சுவேஷனில் அது அன்கண்ட்ரோலபிள். ஆனால் எஸ்பிஐ எக்ஸாம் அப்படி கிடையாது. அதை இன்னும் நம்ம மாற்ற முடியும், இன்னும் அதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியும். சரியா? இன்னைக்கு ரிசல்ட் வரும்போது வலி இருக்க போது, கவலை இருக்க போது, கண்ணீர் இருக்க போது. இது உங்களுக்கு எத்தனாவது ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னு தெரியாது. இது ஒரு 2வது ஃபர்ஸ்ட் ஏப்ரலாக இருக்கலாம், 3வது ஃபர்ஸ்ட் ஏப்ரல், 4வது ஃபர்ஸ்ட் ஏப்ரல். 4 வருஷமாக அந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கேன், 5 வருஷமாக அந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் காதுக்குள்ளே ஏகப்பட்ட குரல்கள் வரலாம். அம்மா அப்பா குரலாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்க குரலாக இருக்கலாம், இல்லை அது எல்லாத்தையும் தாண்டி சுற்றி இருக்கிறவங்க குரலாக இருக்கலாம், எல்லாத்தையும் விட முக்கியமான நம்ம குரலாக இருக்கலாம். காதில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ முடியாது, பாஸ் ஆக முடியாது, நீ எதுக்கு உதவ மாட்ட, நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்ட, உன் லைஃப் முடிச்சுட்டு நம்ம வாழ்ந்து யூஸ்லெஸ்ஸு, நாம் எதையும் சாதிக்க முடியாது, இப்படி நிறைய விஷயங்கள் காதுக்குள்ளே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரிசல்ட்டு ஒரு வேளை வரலன்னா. சரியா? இப்போ நீங்கள் யோசிக்கலானே, என்னடா நீ நெகட்டிவாகவே பேசுகிற, ரிசல்ட் வரும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு 2 நிமிஷத்துக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு போக ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் ஒரு வாத்தியாரா என் வேலை என்னன்னா, இட் இஸ் டு ப்ரிப்பேர் யூ ஃபார் த வர்ஸ்ட். ஒருவேளை ரிசல்ட் வரலைன்னா அதுக்கு உங்களை தயாராக்குறது தான் என்னுடைய வேலை. உங்களுக்கு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நான் தேவையே பட மாட்டேங்க. அப்போ சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் வந்துடுவானுங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு 50 பேரும் உள்ள ஓடி வந்துடுவானுங்க, ஐயோ அம்மானு கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே வரும். ஆனால் நீங்கள் ஒருவேளை கிளியர் பண்ணலைன்னா ஒரு பேர் திரும்பி பார்க்க மாட்டான். சரியா? ஜெயிச்சாதான் கொண்டாடுவாங்க, தோத்தாங்கன்னா நம்ம தான் தனியாக தனிமையில் அந்த வழியை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தனிமையில் வழி அனுபவிக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கான வீடியோ தான் இது. ஸோ குரல்கள் வரும், நிறைய குரல்கள் வரும், நிறைய வாய்ஸஸ். ரிசல்ட் கிளியர் ஆகலைன்னா வீட்டில் ஒருவேளை சொன்னோம் அப்படின்னா அவங்க சொல்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும், வரக்கூடிய இன்சல்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தை விட நம்ம குரலே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளால முடியாதோ, ஜெயிக்க முடியாதோ, ஸ்டெப் எடுக்க முடியாதோ, அவ்வளோதான லைஃப் அப்படின்னு நம்மள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவோம்.
மைண்டுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே இருக்கும். என்றைக்குமே வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, அந்த சோகமாக இருக்கிறது, டிப்ரெஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் அ பேட்டில் ஆஃப் வாய்ஸஸ். மைண்டுக்குள்ளே இருக்கிற பேட்டில். மைண்டுக்குள்ளே ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு சைடு, நீ இப்படி தான், நீ இப்படி தான், இதுதான் அதுதான் அப்படின்னு ஏகப்பட்ட குரல்கள் சொல்லிகிட்டு இருக்கும். கூடவே சேர்ந்து என் குரலும் உங்கள்கிட்ட பேசணும், என்னுடைய குரலும் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க, அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க, இல்லை அதெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம், தூக்கி போட்டு அடுத்த எக்ஸாம் வாங்க, இதெல்லாம் நான் சொல்லலை. எல்லாம் கஷ்டம், இம்பாசிபிள். அது வலியும் வேதனையும் அனுபவித்து பார்த்தவங்க தான் தெரியும். நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வேகன்சி அதிகம். லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, ஐபிபிஎஸ் வேகன்சி அதிகம், 1000 வேகன்சி கிட்ட இருக்கு. பாஸ் ஆனவன் எவனுமே ப்ராப்பரா எஸ்பிஐ எக்ஸாமுக்கு படிக்க மாட்டான், ப்ராப்பரா படிக்க மாட்டான். அப்படியே ஓரளவுக்கு படித்தாலும் பாதி பேர் எக்ஸாமுக்கு எழுத வர மாட்டாங்க. லாஸ்ட் 10 days படிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒழுங்காக படித்தாலும் ஓரளவுக்கு எக்ஸாம் எழுதுவாங்க. முக்கால்வாசி பேர் எக்ஸாமே எழுத வர மாட்டாங்கங்க. அப்போ கிளியர் பண்ணதில் ஃபஸ்ட்டு 1000, உங்கள் காம்படிஷனில் ஃபஸ்ட்டு 1000 இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு 3 மார்க்கில் மிஸ்ஸு, 4 மார்க்கில் மிஸ்ஸு, 5 மார்க்கில் மிஸ்ஸு, 2 மார்க்கில் மிஸ்ஸு, 6, 7 மார்க்கில் மிஸ்ஸு, உங்களுக்கான சூப்பரான வாய்ப்பு தான் இந்த எஸ்பிஐ எக்ஸாம். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதது முடிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச எஸ்பிஐ எக்ஸாம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸை சொன்னேன், முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்சா இது ஒரு இம்பாசிபிளான சொல்யூஷன், இம்பாசிபிளான சொல்யூஷன். ரிசல்ட்டை பார்க்காதீங்க, ரிசல்ட்டை பார்க்காதீங்க. April 10 வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும், கண்டிப்பாக அது வெளியே தெரிஞ்சிடும். ரிசல்ட்டை பார்க்காதீங்க. ஆனால் நம்மளால் பார்க்காம இருக்க முடியாது. கண்டிப்பாக ஐயோ என்னன்னு பார்த்துருவோம், ரைட் பார்த்துட்டோம் விடுங்க. அட்லீஸ்ட் ஒருவேளை வீட்டுக்கு தெரியாதுன்னா, உங்களுக்கு வீட்டில் சொன்னால் சிக்கலாகும், பிரச்சனையாகும் தெரிஞ்சிச்சுன்னா April 10 வரைக்கும் சொல்லாமல் இருங்க. April 10க்கு அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா இந்த April 10 வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, உங்க கையில கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வேதனைப்பட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்தை விட்டுறாதீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, திருப்பி இந்த வாய்ப்பு கிடைக்காது. பாஸ் ஆனவங்க எவனுமே இந்த எக்ஸாமுக்கு ப்ராப்பரா படிக்க மாட்டான், அவன் நம்மளுக்கு காம்படிஷனாவே ஆல்மோஸ்ட் வரமாட்டான். சரியா? ஆல்மோஸ்ட் அதில் 70-80% படிச்சது போதுண்டா அப்படின்னு ஜாலியாக உட்காந்துருவான் லாஸ்ட் 10 days. இது கிளியர் ஆகாமல் இருக்கிறவங்க தான் இப்போ உங்களுக்கு காம்படிஷன். அப்போது ஃபஸ்ட்டு 1000 போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் காம்படிஷன். நீங்கள் 5 மார்க் 6 மார்க்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் குவிட் பண்ணிட்டு போகணுன்னா பரவாயில்ல, நான் போகாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஏன்னா உங்களுடைய வலியும் வேதனையும் உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நான் வேறு வேலைக்கெலாம் போகக்கூடாதா? கண்டிப்பாக போகலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டது உனக்கு தெரியுமா? வேறு வேலைக்கு போகணும்னா போங்க, குவிட் பண்ணணுனால குவிட் பண்ணுங்க, படிக்கிறது நிப்பாட்டுனாலும் நிப்பாட்டுங்க, ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நிப்பாட்டுங்க. எஸ்பிஐ எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள் முடிவு எடுங்க. இந்த எக்ஸாம் வச்சு உங்கள் லைஃப் டிசிஷனை எடுக்காதீங்க. என்னால் முடியாது, நான் யூஸ்லெஸ். நம்ம ஃபெயில் ஆகும்போது இந்த ரிசல்ட் வந்தோடனே வி திங்க் இமோஷ்னலி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடும். பாஸ் ஆனவங்க எல்லாரும் தனியாக ஆர்பிஐ பிரசிடென்ட்டாக, ஆர்பிஐ கவர்னராக நினச்சிருவான். ஃபெயில் ஆன எல்லாரும் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, நான் ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ், நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், என்னால் ஒரு விஷயத்தை உருப்படியாக பண்ண முடியாது அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு யோசிப்பாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. இமோஷ்னலாக நீங்கள் யோசித்து ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு காதில் வரக்கூடிய எல்லா குரல்களும் பொய்யை மட்டும்தான் சொல்லும். அது எல்லாமே ஒரு சைடு உங்களை பிடிச்சி அழுத்த தான் செய்யும். அந்த எல்லா குரலுக்கு அகெயின்ஸ்டாக நான் என்ன சொல்கிறேன், அந்த குரல்கள் சொல்கிறது உண்மை கிடையாது. அது உங்கள் குரலாக கூட இருக்கலாம். நான் ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ், என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொய். இது ஒரு எக்ஸாம். இதை தாண்டி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாமில் தான் நாம் ஃபெயில் ஆகிப்போம், லைஃப்பில் இன்னும் ஃபெயில் ஆகலை, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்னும் வழிகள் இருக்குது. இது ஒன்று தான் வழின்னு கிடையாது. இல்லை இதுலேயே நம்ம அடுத்த எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமில் உட்காந்துடாதீங்க. April 5, 6 வரைக்கும் படிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த எக்ஸாம்லேருந்து மீண்டு வர முடியாமல் என்னால் புக்கே எடுக்க முடியல அப்படிங்கிற ப்ரெஷரில் தயவு செஞ்சு உட்காந்துடாதீங்க.
ட்ரை பண்ணுங்க. நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. உங்க மைண்டை கன்வின்ஸ் பண்ணுங்க. உங்க காதுல ஒலிக்கிற எல்லா குரல்களுக்கும் ஒரு பதிலா இதை சொல்லுங்க. எஸ்பிஐ கையில இருக்கு. எஸ்பிஐ இன்னும் கண்ட்ரோலபிள் தான். எஸ்பிஐயை நான் நினைச்சா மாற்ற முடியும். சரியா? இது நான் இங்கே ஆஃப்லைன் கிளாஸில் சொன்ன சில விஷயங்கள் இங்கேயும் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு அந்த இது பிடிக்கலைங்க. அதாவது நல்லதே நடக்கும், பாசிட்டிவாக நினைப்போம், நம்ம கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயந்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒருவேளை கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். நீங்கள் நான் தான் தனியாக இருக்கேன், எனக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. இமோஷனலாக அந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு அப்படி தான் தோணும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு 2 நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. April 1 and 2 பிரேக் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேருந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஆனால் மைண்டை கன்வின்ஸ் பண்ணுங்கள். April 10 வரைக்கும் இல்லை April 12 வரைக்கும் அந்த லாஸ்ட் ட்ரை, அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற 1000 1200 பேர் எழுதாத ஒரு எக்ஸாம். அந்த வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற நாள் என்ன முடிவானாலும் இருக்கட்டும், இன்னைக்கு எந்த டிசிஷன் உங்களுக்கு வந்தாலும், என்ன ரிசல்ட் உங்களுக்கு வந்தாலும், அதை தாண்டி லைஃப் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை.